செருப்பு கூட இல்லாம விஜய் வீட்டு வாசல்ல நின்ன கேப்டன் கலங்கி போன சந்திரசேகர். விஜய்க்கு அடுத்தடுத்த படங்கள்ல பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. இதனால விஜயோட அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர் ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்க தன்னோட சில சொத்துக்களை வித்துட்டாரு. அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழப்பத்துல இருந்தாரு. ஒரு நாள் கேப்டன் விஜயகாந்துக்கு போன் பண்ணாரு. விஜய் எங்க இருக்கீங்க, உங்களை பாக்கணும் அப்படின்னு தழுதழுத்த குரல்ல சொல்லிருக்காரு. அதுக்கு விஜயகாந்த், சார் நீங்க வராதீங்க, உங்களை பார்க்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ரெண்டு பேரோட வீடும் பக்கத்து தெருவுல இருந்ததால எங்க சந்திரசேகர் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாரோ அப்படின்னு நினைச்சு அவசர அவசரமா கிளம்பி விஜய் வீட்டுக்கு போய் நின்றுக்காரு கேப்டன். கிளம்புன அவசரத்துல கால்ல செருப்பு கூட போடாம லுங்கிய கட்டிக்கிட்டே போயிட்டாரு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எஸ். ஏ. சந்திரசேகர் போன் போட்டு கூப்பிட்ட காலம் கேப்டன் தன்னோட சினிமா வாழ்க்கையில உச்சத்துல இருந்த காலகட்டம். ஆனா கேப்டன் சின்ன சின்ன படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்திலேயே எஸ். ஏ. சந்திரசேகர் சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற படத்துல விஜயகாந்த் நடிக்க வச்சாரு. கேப்டனோட கெரியர்ல அவர் ஆக்ஷன் ஹீரோவா காட்டின முதல் படம் அதுதான். அதனாலதான் எஸ். ஏ. சந்திரசேகர் ஒரு போன் போட்டு பேசணும் அப்படின்னு சொன்ன உடனேயே செருப்பு கூட போடாம விஜயகாந்த் ஓடி வந்திருக்காரு.